வணக்கம். உங்கள் ரேகாவும் காதல் கவிதைகளும் என்ற பகுதியினூடாக இந்த காதலர் வாரம், காதலர் மாதம் முழுவதுமே உங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருப்பேன். அந்த வகையில் இன்று 4ஆம் தினம், காதலர் மாதமான பிப்ரவரி மாதத்தின் 4ஆம் தினத்திலே ஒவ்வொரு முறையும் நான் ஒவ்வொரு காதல்களை பற்றி தொடர்ச்சியாக கூறி வருகிறேன். இன்று நாம் மேகப்பெண்ணின் காதலை பற்றி பார்ப்போம். மேகப்பெண்ணின் காதல் இது ஒரு தென்முனை கவிதை. மோகவலை என்ற கருத்தை வைத்து எழுதப்பட்ட ஒரு தென்முனை கவிதையாகும். உச்சி மோர்ந்து இச்சென்று முத்தமிடும், உச்சி மோர்ந்து இச்சென்று முத்தமிடும் மேகப்பெண்ணின் மோகவலைக்குள் மலை. உச்சி மோர்ந்து இச்சென்று முத்தமிடும் மேகப்பெண்ணின் மோகவலைக்குள் மலை உச்சி. உச்சி மோர்ந்து இச்சென்று முத்தமிடும் மேகப்பெண்ணின் மோகவலைக்குள் மலை உச்சி. இந்த மேகப்பெண்ணின் காதல் எப்படி என்றால், எல்லோருமே எழுதியிருக்கிறார்கள். மேகப்பெண்ணின் காதலன் சூரியன் அப்படி இப்படி என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள், சந்திரன் என்றெல்லாம். ஆனால் உண்மையிலேயே மேகப்பெண் எப்பொழுதுமே கட்டி தழுவி உச்சி மோர்ந்து முத்தமிட்டபடி இருப்பது மலை உச்சி, மலை மகனைத்தான். அந்த மகனின் காதலனாக கொண்ட மேகப்பெண்ணைத்தான், பெண்ணின் காதலைத்தான் என்று இங்கு நான் கூறியுள்ளேன். இந்த சிறிய தன்முனை கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். தொடர்ந்தும் காதலர் மாதத்தில் என்னோடு இணைந்திருங்கள். எனது கவிதைகளுக்கான விமர்சனங்களையும் விருப்பக்குறிகளையும் தருவதன் மூலமாக இந்த காதலர் மாத கவிதைகளை மேம்படுத்த உதவி நல்குங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் ஆதரவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுபவள் என்றும் உங்கள் ரேகா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.